Okay, so let's welcome our Platinum, Maria. Maria, the platform is yours now. எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம். 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 ஓகே, நான் தெளிவா தெரியுங்களா எல்லாருக்கும்? ஓகே, என் பேரு மரியா. எனக்கு இந்த பொண்ணான வாய்ப்பு கொடுத்தவங்க ஷீலா. அவங்க இன்னைக்கு இந்த வியாபாரத்துல இல்ல. பட் என்னன்னாக்கா என்னோட அப்ளைன் எஸ்ரி டைமண்ட் தன்கிமிங் அவருக்கு இந்த வேலையை நன்றியும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஓகே, என்னோட பேரு வந்து சொல்லியிருந்தாங்க, அறிமுகப்படுத்திட்டாங்க. நான் வந்து இந்த வியாபாரத்துக்கு வந்து 20 வருஷம் மேல இருக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வியாபாரம் இப்ப வந்து நான் ஃபுல் டைமா இருக்கேன் இந்த வியாபாரத்துல. ஓகே, என்னோட சேலஞ்சஸ் நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன ஷேர் பண்ண விரும்புறேன்னாக்கா, நான் வந்து முதல்ல வந்து இந்த வியாபாரத்துக்கு வந்து நான் இப்ப ஃபுல் டைமா இருக்கேன். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வியாபாரத்தை நான் வந்து நானாதான் இந்த வியாபாரத்துக்கு விரும்பி வந்தேன். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வியாபாரம் வந்து இந்த வியாபாரத்துக்கு நான் வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பல தடங்கள் இருந்தாலும் இன்ன வரைக்கும் நான் வந்து இந்த இந்த வியாபாரம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடவுள் கொடுத்த ஒரு வரமா நான் நினைக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சொரியாசிஸ்ல வந்து நான் எப்படி நான் மீண்டு வந்தேன், எப்படி நான் வந்து அது எனக்கு ஏற்பட்டுச்சுன்றதை வந்து உங்க கூட ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சராசரி குடும்பத்துல தான். அம்மா அப்பா வந்து பால் மர வெட்ட தொழிலாளி. அவங்களுக்கு வந்து நான் வந்து 4வது பிள்ளை. எங்க குடும்பத்துல வந்து எந்த ஒரு வியாபாரத்தோட பின்னணியோ எதுவுமே கிடையாது. நாங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சுமாரான ஒரு குடும்பம் தான் பாருங்க. அப்பா வந்து ஒரு 14 வயசுல வந்து இறந்துட்டாரு. அதுக்கு பிறகுதான் அம்மா வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களை வளர்த்து ஆளாக்குனாங்க. நான் வந்து 10 வருஷமா வந்து ஒரு கம்பெனில ஆஃப்டர் எஸ்பிஎம் வந்து நான் 10 வருஷமா வந்து கம்பெனில தான் வேலை செஞ்சேன். நான் வந்து ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு கம்பெனில வந்து வேலை செய்யும் போது எம்சிஏ எடுக்க மாட்டேன். நான் வந்து 36 வயசு வரைக்கும் நான் வேலைக்கு போகும்போது எனக்கு வயசு 19. 36 வயசு வரைக்கும் நம்ப மாட்டீங்க, நான் ஒரு எம்சிஏ எடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் வந்து வேலையில ரொம்ப சின்சியரான ஒரு ஆளு, கடுமையா உழைப்பாளியும் கூட. ஆனா அதே நேரத்துல வந்து இந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை தரம் மாறாது. என்னோட குடும்பத்தோட அந்த வாழ்க்கைய தரத்தை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்ஏ வந்து தேர்ந்தெடுத்தேன் பாருங்க. ஓகே, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வியாபாரத்துல நான் வந்து ஆஃப்டர் பிளாட்டினம் குவாலிஃபை பண்ண பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த வியாபாரத்துல இருக்கும்போது இந்த என்ன சொல்லுவாங்க இந்த தோல் சிக்கு வந்து எனக்கு வந்துச்சு. ஆரம்பத்துல வந்து எனக்கு எப்படி இந்த 12 வயசுல எனக்கு இந்த இந்த தோல் சிக்கு வந்து சொரியாசிஸ் இருந்துச்சு. அப்ப எனக்கு சொரியாசிஸ்லாம் ஒண்ணுமே தெரியாது. 12 வயசுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப முடியாம நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அப்ப அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா, உனக்கு 12 வயசுல வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னமும் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அதுக்கு தனியா ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு பாருங்க. ஒரு ஒரு வார்டே அங்கதான் இருக்கும். அந்த வார்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் தனியா தான் இருந்தேன். என் தோல் முழுசும் கொட்டி அப்படியே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிங்க் கலர்ல இருக்கும் என் பாடி வந்து. அம்மா தான் வந்து என்னை குளிப்பாட்டுவாங்க. அந்த கிரீம்லாம் போடும்போதே எனக்கு பிடிக்காது. ஏன்னா அதோட ஸ்மெல்லே பாத்தீங்கன்னா ரொம்ப துருவா இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது 12 வயசுல வந்து எங்க அம்மா சொன்னாங்க, என்னைய போய் கூட்டிட்டு போயிட்டு ஒரு பிரேயர்ஸ் செஞ்சாங்க. அப்ப அந்த பிரேயர்ஸ் பிறகு எனக்கே தெரியாது. அது வந்து மாயமா அந்த 2 மாசத்துல வந்து இந்த நோய் வந்து காணாம போயிருச்சு. ஆனா அதே வந்து 36 வயசுல வந்து இந்த சொரியாசிஸ் நோய் வந்து எனக்கு வந்துச்சு. ஆனா அதுவும் எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது. ஆனா என்னன்னாக்கா எனக்கு வந்து முட்டியில வந்து ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. அந்த காயத்துக்கு பிறகு அந்த காயம் வந்து பெருசாகவே ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு. பெருசானது நான் பயமா இருந்துச்சு எனக்கு வந்து. அப்ப நான் போயிட்டு ஒரு டாக்டர பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, "இது பார்க்கறதுக்கு சொரியாசிஸ் மாரி இருக்கு." அப்படின்னு சொன்னாங்க. அப்ப முட்டியில ஆரம்பிச்சு, எனக்கு கால் முட்டி, கை முட்டியில தான் இது ஆரம்பிச்சுச்சு. அப்புறம் காலுக்கு பின்னால வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு. அப்ப எனக்கு சொரியாசிஸ் பத்திலாம் ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அடுத்து வந்து என்ன நடந்துச்சுனாக்கா, இந்த எனக்கு வந்து ரொம்ப திரோவா இல்ல. ஓரளவுக்கு தான் இந்த மாரி இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன், அந்த டைம் நான் வந்து எம்.ஏ வியாபாரத்துல இருந்ததுனால, எனக்கு வந்து நார்மலா வந்து நான் பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து வைட்டமின்ஸ் எடுப்பேன். வைட்டமின்ஸ் எடுத்துட்டு இருப்பேன். அப்பலாம் வந்து இப்ப இருக்கிற மாதிரி உள்ள என்ன சொல்லுவாங்கனாக்கா, இப்ப இருக்கிற மாரி
வாட்ஸ்அப் அதெல்லாம் கிடையாது. அப்ப எனக்கு வந்து எனக்கு தோன்ற வைட்டமின் சாப்பிடுவேன். பேசிக்கா நான் சாப்பிடுவேன். அந்த மாரி இருந்துகிட்டே இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நாள் வந்து திடீர்னு எனக்கு வந்து ஒரு நானு ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டோனே எனக்கு ஒரே காய்ச்சல். ரொம்ப காய்ச்சலா இருந்தேன். அப்ப வந்து எழுந்து கூட நடக்கவே முடியாத சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ரொம்ப சீரியஸா எனக்கு தெரிஞ்சு என் நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு. அப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு போம்போது, அவங்க என்ன வந்து உடனே வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ண கையோட எனக்கு நெறைய ஆன்டிபயோட்டிக் மருந்தெல்லாம் ஏத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து அ ரேட் அ எலியோட இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு சொன்னாங்க எனக்கு. அப்ப ஆனா என்னால எதுவுமே சாப்பிட முடியல. நான் ஒன்லி அப்ப என்ன சாப்பிட்டேன்னா, எஸ்ரோல செர்ரி மட்டும் தான் நான் குடிச்சேன். அது குடிச்சிட்டு இருக்கும்போது என்னால சாப்பிட முடியல. வாந்தி, ஆ எதுவுமே எனக்கு எடுக்க முடியல. ரொம்ப நிலைமை மோசமா இருந்துச்சு. என்னோட என்ன சொல்லுவாங்க, பிளேட்லெட் சொல்லுவாங்க இல்லையா? கவுண்டிங் வந்து ரொம்ப கீழ இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப அந்த நேரத்துல வந்து என்னோட ஏபிஓ வந்திருந்தாங்க என்னோட பார்க்கறதுக்கு. அப்ப அவங்க சொன்னாங்க, "நீ ரொம்ப மோசமா இருக்குன்னு." அப்ப டாக்டர்ட்ட போய் விசாரிக்கும்போது, அப்பதான் சொல்றாங்க எனக்கு வந்து டெங்கி ஃபீவர்ன்னு. டெங்கி ஃபீவர்ன்னு சொன்ன கையோட எனக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. ஆனா உடனே என்ன செஞ்சாங்க, என்னோட ஏபிஓ வந்து, "வாங்க நம்ம வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்ன்னு" சொல்லிட்டு டாக்டர்ட்ட கேட்டாங்க. டாக்டர் சொன்னாங்க, "இவங்க கொஞ்சம் ரிஸ்க்கா இருக்காங்க. நீங்க கூட்டிட்டு போனாக்கா அது வந்து உங்களோட பொறுப்பு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நான் என்ன செஞ்சேன், உடனே வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிட்டேன். ஆனா அங்க போன பிறகு உடனே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்க. டெங்கி ஃபீவர் தான் நெறைய ட்ரீட்மெண்ட் குடுத்தோனே, ஓரளவுக்கு நான் வந்து ஸ்டேபிள் ஆயிட்டேன். ஆனா, 1 வாரம் நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியாயிட்டு நல்லா இருந்தேன். ஆனா, 1 வாரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க படத்துல பார்க்குற, ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சு. இந்த பிரச்சனை வந்தப்ப என்னால வந்து நம்ப முடியல. ஏன்னா, அளவுக்கு அதிகமான ஆன்டிபயோட்டிக் மருந்து வகை வந்து என்னோட பாடி வந்து எடுத்துக்க முடியல. இன்னொன்னு ட்ரிகர் பண்ணிருச்சு. என்னோட உள்ளுக்கு இருந்த அந்த சொராசிஸ் வந்து ட்ரிகர் பண்ணோனே எனக்கு இந்த மாரி ஆயிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, என் கால்லாம் வந்து ரொம்ப வீங்கி, ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, நடக்க கூட கஷ்டப்பட்டேன். அந்த மாரி இருந்தேன். அடுத்தடுத்து நீங்க பார்க்கலாம், என் காலெல்லாம் ரொம்ப வீங்கி, நான் வந்து சட்டெல்லாம் வந்து லூஸா தான் போடணும். அந்த மாரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிட்டேன். எனக்கே வந்து ஒரு பக்கம் பயமா இருந்தாலும், ஆனா அடுத்தடுத்து என்ன செய்யணும்? அப்படி ரொம்ப ஒரு யோசனையில தான் நான் இருந்தேன். அப்புறம் வந்து என்ன நடந்துச்சுனாக்கா, ஆனா இந்த இந்த மாரி சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, நான் மீட்டிங் போவேன். எம்ஏ மீட்டிங்க்கு போவேன். இந்த மாரி தான் நான் வந்து கைலி கட்டியிருப்பேன். தூடம் போட்டிருப்பேன். அப்படிதான் நான் வந்து எம்ஏ வியாபாரத்துக்கு போவேன். என்ன ஆகும்னாக்கா, எனக்கு வந்து சமயத்தில வந்து என் கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீங்க ஆரம்பிக்கும். பட் என்னன்னா, அதுக்குள்ள அந்த அக்வா கிரீம் போடாட்டினா, அந்த கிரீம் வந்து வெட்டா இல்லாட்டினா, எனக்கு வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் காலெல்லாம். ரத்தம் வர ஆரம்பிக்கும். இது இது இந்த படம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மீட்டிங்க்கு கிளம்பி போறதுக்கு முன்னாடி உள்ள படங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்க்குற ஸ்க்ரீன்ல வந்து, சம்டைம் நான் வந்து மீட்டிங்ல வந்து அங்க நான் ஒரு ஆளு தான் அந்த குரூப்ல டிடியா இருக்கிறதுனால, நான் தான் அந்த மீட்டிங் வந்து ரன் பண்ணணும். அப்ப நான் வந்து மீட்டிங் சென்டர்ல வந்து எக்கோனா இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். அப்ப நான் வெளிய உட்கார்ந்திருப்பேன். மீட்டிங் அங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் முடிஞ்சிட்டோனே, நான் திருப்பி அங்க வெளிய உட்கார்ந்து இந்த ஸ்கிரீன்ல வந்து அக்வா கிரீம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பேன் பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்படியே தான் என்னோட இது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, என்ன நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா ஆரம்பத்துல வந்து, ஆ நான் நெறைய யோசிச்சு பார்த்தேன். ஏன் எனக்கு இந்த மாரி ஆனுச்சு? ஒண்ணு ஓவரான ஆன்டிபயோட்டிக் மேபி என்னோட என்ன உள்ளுக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா டாக்டருங்க வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா, இது வந்து சொரியாசிஸ்னால வந்து நீங்க வந்து மருந்து நீங்க வந்து எடுக்கலாம். அப்புறம் நெறைய கிரீம் குடுத்தாங்க. ஒரு பெரிய பெரிய கோத்தால எனக்கு மருந்து குடுத்தாங்க. ஆனா எந்த ஒரு மருந்தும் இல்ல. நான் வந்து மருந்து இன்சைட் எடுத்தேன்னா எனக்கு முடியாது. எனக்கு ஒரு மாரி மயக்கமாவே இருக்கும். மேபி அதுல வந்து ஸ்டீராய்டு இருந்திருக்கலாம். அப்ப நான் அந்த மருந்த திருப்பி கேட்கிறப்ப, அதுல வந்து ஸ்டீராய்டு இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து ஆரம்பத்துல வந்து என்ன செஞ்சேன்னாக்கா, நெறைய ட்ரீட்மெண்ட் போயிருக்கேன். ஆயுர்வேதிக் போயிருக்கேன், ஹோமியோபதி போயிருக்கேன், சைனீஸ் மெடிசின் போயிருக்கேன், இங்கிலீஷ் மெடிசினும் போயிருக்கேன். ஆனா, இதுக்கெல்லாம் நெறைய நான் செலவு பண்ணியிருக்கேன். ஆயுர்வேதிக் போம்போது என்னைய வந்து பத்தியமா இருக்க சொல்லுவாங்க. சாப்பாடு வகையில வந்து பத்தியமா இருக்க சொல்லுவாங்க. அதே மாரி தான் ஹோமியோபதி போகும்போதும் என்னைய வந்து பத்தியமா இருக்க சொல்லுவாங்க. அப்ப சில நேரத்துல வந்து என்னால அந்த அளவுக்கு இருக்க முடியாது. ஆனா, ஆ என்னன்னாக்கா, திருப்பியும் அது வர ஆரம்பிக்கும். நம்ம சாப்பாடு முறை சரியா இல்லன்னா, நமக்கு திருப்பி வர ஆரம்பிக்கும். நம்ம லைஃப் ஸ்டைல் அதாவது நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். இந்த மாரி சூழ்நிலையில வந்து என்னோட பிரதர் தம்பி வந்து பாத்தீங்கன்னா, அவரு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்தாரு. அப்ப அவரையும் பாத்துக்கிற பொறுப்பு வந்து எனக்கு வந்து பாருங்க. அவர ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணும், கூட்டிட்டு வரணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும்போது,
என்னால வந்து பீஸா இருக்க முடியல. ஏன்னா, இந்த நோய்க்கு வந்து இன்னொரு காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதுவும் முக்கியமான காரணம். அப்ப வந்து நம்ம லைஃப் ஸ்டைல வந்து சரியா கொண்டுட்டு போணும். அ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா, உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு வந்து நம்ம வந்து இப்ப முந்திலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அதாவது நம்ம அறியாமையினால சில தவறுகள் செய்வோம். ஏன்னா மீட்டிங் முடிஞ்சு வரும்போது நைட்ல போய் சாப்பிடுறது வெளிய, ஹெவி ஃபுட் எடுக்கிறது, அப்புறம் இதெல்லாம் ஒரு காரணமா கூட இருந்திருக்கலாம். நம்மளோட கோலன் வந்து அழுக்கா இருக்கலாம். நமக்கு தெரியாது. இப்ப இந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்கும்போது, என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து சீ ஃபுட் எடுக்கக்கூடாது, கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது. இந்த மாரி நெறைய அட்வைஸ் பண்ணுவாங்க டாக்டர்ஸுங்க வந்து. அப்ப இங்கிலீஷ் மெடிசின் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா ஆகும். எனக்கு வந்து அந்த ஸ்கின் அழகா ஆயிரும். ஆனா, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வர ஆரம்பிக்கும். எல்லாம் மேலோட்டமா தான் சரியாகுமே தவிர, உள்ளுக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, அதோட வேலை அப்படியே தான் இருக்கே தவிர, மேல தான் நல்லா இருந்துகிட்டே இருந்துச்சு. இது இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து ஏன் நம்ம கடைசியா வந்து எம்.ஏ.வோட வைட்டமின்ஸ் ஃபுல்லா முறையா நம்ம எடுக்கணும் அப்படின்னு. ஆனா டாக்டர்ட்ட போய் நான் கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஏறக்குறைய எனக்கு ஒரு 8 மாசம் வந்து எனக்கு நடந்துச்சு. 8 மாச காலகட்டத்துல எனக்கு நடந்துச்சு. பார்த்தீங்கன்னாக்கா, வந்து என்னையே எனக்கு அடையாளம் தெரியும். அந்த அளவுக்கு ஆளுங்க பார்த்தாங்கனாக்கா தெரியாது. "உண்மையிலே நீங்க தானா? இப்படி இருந்தீங்களான்ற" கேட்கிற அளவுக்கு நான் இருந்தேன். என் ஃபேஸ்லாம் பாருங்க அப்படியே வீக்கமா இருக்கும். ஏன்னா மெடிசன் அந்த அளவுக்கு எடுக்கும்போது எனக்கு அது ஹாஸ்பிட்டல் மெடிசின் வந்து டாக்டர் சொல்லுவாங்க. என்ன சொன்னாங்கனாக்கா, "ஓகே. நீங்க வந்து இந்த மருந்து எதுவுமே எடுக்காட்டினாக்கா, உங்களுக்கு என்ன நடக்கும்னா, உங்களோட மூட்டு என்னோட கைகள்லாம் பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முட்டு எல்லாம் வந்து மடங்கிரும். உங்க நெகம்லாம் வந்து கழண்டு விழுந்துரும்." ஏன்னா சில பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த சொரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கை மூட்டுலாம் வந்து விரல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மடங்கிரும். நிமித்த முடியாது. அந்த மாரி நான் பார்த்துருக்கேன். ஆனா என்ன ஒரு நான் செஞ்ச நன்மைனாக்கா, நான் வந்து ஆரம்பத்துல இருந்து பி காம்ப்ளெக்ஸ், கால்சியம், ஆ பயோசி இத வந்து நான் உடாம எடுப்பேன். உடாம எடுக்கும்போது, எனக்கு வந்து ஒரு எம்.ஏ. ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணாங்க. இந்த மாரி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுனாக்கா, உங்களுக்கு வந்து டாக்டரே சொன்னாரு, உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ், ரிமோத்ரைட் இந்த பிரச்சனை வர உங்களுக்கு இருக்குன்ட்டுன்னு. இது கண்டிப்பா உங்களுக்கு வரும். உங்களோட உள்ளுக்குள்ள அந்த எலும்புலாம் வந்து பாதிக்கப்படும்னு சொன்னாங்க. அப்ப அந்த மாரி சொல்லும்போது நான் நெறைய பி காம்ப்ளெக்ஸ், நெறைய கால்சியம், ஆ அதாவது ஒரு ஒரு ஓவர் டோஸ்ல நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கும்போது. அதுக்கு பிறகு நார்மலான இது டோசேஜ் நான் எடுத்திருக்கேன். அப்படி எடுத்துக்கிட்டே வரும்போது எனக்கு நெறைய கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சுச்சு. அப்ப வந்து அந்த கட் ரிசல்ட் இல்ல. கட் புரோட்டீன் எதுவுமே அப்ப வந்து ஒண்ணும் வரல பாருங்க. இருந்தாலும் நம்ம வந்து இந்த வைட்டமின்ஸ் எடுத்ததுனால எனக்கு ஓரளவுக்கு வந்து வந்து ரிகவர் பண்ண ஆரம்பிச்சேன் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. அப்புறம் வந்து என்னன்னாக்கா, ஓகே. டாக்டர் வந்து சொல்லும்போதே சில பேர் சொல்லுவாங்க, "நீங்க வந்து வைட்டமின்ஸ் வந்து எடுக்கலாம். ஆனா வந்து இப்ப எடுக்காதீங்கன்னாங்க." அப்ப எப்ப நான் எடுக்கிறது? ஆனா அதே நேரத்துல வந்து பாருங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவும் ஆகக்கூடாது. இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மாரி காலகட்டத்துல வந்து நான் என்ன செஞ்சேன்னாக்கா, நான் வந்து வீட்ல வந்து வைட்டமின்ஸ் எடுப்பேன். அவங்க என்ன சொன்னாலும், இது வந்து ஒரு உணவு தான். நம்ம வந்து இது வந்து எப்படி உணவு சாப்பிடுறோமோ, அதே மாரி இது உணவு வகை தான் தவிர, இதுல எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, கெமிக்கலோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்ப நான் வந்து இத சாப்பிட ஆரம்பிச்சேன். சாப்பிட ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது, அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து காட் ரீசர் எடுக்க ஆரம்பிச்சேன். காட் ரீசர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, முறையா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆரம்பத்துல ரொம்ப சூடா இருக்கு. அந்த மாரி இருந்துச்சு. அப்பதான் என்ன செஞ்சேன்னாக்கா, நான் வந்து அது எப்படி எடுக்க சொன்னாங்களோ, அதே மாரி நான் எடுக்க ஆரம்பிச்சேன். அது எடுக்க ஆரம்பிச்ச கையோட எனக்கு சில மாற்றங்கள் நல்லா தெரிய ஆரம்பிச்சுச்சு. அப்ப முறையா நான் வைட்டமின்ஸ், அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்ல வந்து பாருங்க, நான் வந்து டபிள் எக்ஸ், புரோட்டீன், தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒமேகா. ஒமேகா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதே நேரத்துல அது வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு 3 சப்ஜெல் அந்த மாரி நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ஒமேகா அண்ட் டபுள் எக்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள். இதுவும் நான் அதிகமா எடுக்க ஆரம்பிச்சேன். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னாக்கா, சில பேர் கேட்டாங்க. என்னோட கஸ்டமர் கேட்பாங்க, என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்பாங்க என்னன்னாக்கா, "நீங்க எம்.ஏ. வைட்டமின்ஸ் தானே எடுத்தீங்க. ஏன் உங்களுக்கு இந்த மாரி வந்துச்சுன்னு?" என்ன கேட்டாங்க. அவங்க கேட்டது தப்பு இல்ல. ஏன்னா, அது அவங்களோட அறியாமை கூட சொல்லலாம். என்னன்னாக்கா, நம்ம என்னதான் வைட்டமின்ஸ் சாப்பிட்டாலும், நம்மளோட மத்த நம்மளோட மத்த உணவு முறை இருக்கு பாருங்க. இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னாக்கா, என்னைய வந்து சீ ஃபுட் சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க. கத்திரிக்காலாம் சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறையணும்னு சொல்லியிருக்காங்க.
நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நான் எல்லாமே நான் ஃபாலோ பண்ண கிடையாது. சிலது நம்மளும் வந்து நிறைய தவறுகள் செய்வோம். சில நேரத்துல ஃபாலோ பண்ணுவோம். ரொம்ப பாடி ஹீட்டியா இருக்கு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம். அப்ப அந்த மாதிரி நேரத்துல நம்ம 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 பேலன்ஸ் பண்ண நமக்கு தெரியணும். அப்ப நான் முறையா எடுத்துட்டு வரும்போது நிறைய மாற்றங்கள் நான் பார்த்தேன். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல வந்து நான் வந்து 2015ல வந்து இந்த இந்த பிரச்சனை எனக்கு வந்து அப்ப வந்து நெறைய வந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன் இந்த 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 சொரியாசிஸ்னால. ஓகே. அது மட்டும் இல்ல. எனக்கு வந்து ரிமோத்ரைட் எப்படின்னாக்கா, என்னோட கால் முட்டிலலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வலி ஏற்படும். ஆனா வைட்டமின்ஸ் எடுத்ததுனா அடுத்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரிமோத்ரைட்டிக் வந்து எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் நெறைய வைட்டமின் அந்த குடுத்தாங்க. என்ன குடுத்தாங்கனாக்கா, மருந்து. அந்த மருந்து 2 நாள் தான் நான் போட்டேன் ரிமோத்ரைட்டோட. என்னால எழுந்திரிக்க முடியல. ஒரு மாரி மயக்கமாவே இருந்தேன். அப்ப அந்த மருந்த வந்து நான் வந்து குடுத்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நான் இதுல வந்து யாரையும் குறை சொல்லல. ஆ அதாவது நம்ம வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல குடுத்த மருந்தையும் நான் குறை சொல்ல கிடையாது. என்னன்னாக்கா, அது வந்து என் பாடி வந்து எடுத்துக்க முடியல. அப்ப நான் வந்து தெரிஞ்சுச்சு அதுல வந்து ஸ்டீராய்டு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா டாக்டரே சொல்றாங்க. சம்டைம்ஸ் சில மெடிசின்ல வந்து ஸ்டீராய்டு இருக்கும்னு. அப்ப நான் என்ன செஞ்சேன்னா, சுத்தமா எல்லா மருந்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, நம்ம வைட்டமின்ஸ் எடுத்தேன். அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட பாடி நான் ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படின்னாக்கா, என்ன சாப்பிட்டாக்கா எனக்கு வந்து ஒத்துக்க மாட்டுது? என்ன எடுத்தா எனக்கு சரி வர மாட்டுது? எந்தெந்த நேரத்துல எந்தெந்த வைட்டமின்ஸ் எடுக்கணும்? அதெல்லாம் நான் வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சு நான் எடுக்க ஆரம்பிச்சேன். எடுக்க ஆரம்பிச்ச பிறகு, அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து சுத்தமான தண்ணியும் தேவைப்படும். நம்ம பாடியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதே மாரி ஸ்ப்ரிங் வாட்டர் எல்லாமே நான் மாத்தி அமைச்சேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கடவுளோட கிருபையால நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காலகட்டத்துல வந்து நான் வந்து இந்த 2016ல வந்து நான் 8 மாசம் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது, அப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருந்தேன். என்னன்னாக்கா, இந்த வியாபாரத்துல வந்து இதெல்லாம் நம்ம செலவு பண்றதுக்கு நமக்கு பணம் தேவை. அதே நேரத்துல நம்மளோட வியாபாரத்தையும் வளர்க்கணும் இல்லைங்களா? அப்ப எப்பவுமே நான் வந்து என்னைய வந்து ஒரு ஆ செல்ஃப் வந்து நான் எப்பவுமே வந்து பாசிட்டிவாவே வச்சிருப்பேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா, சில நேரத்துல வந்து அந்த கிரீம் எல்லாம் அதெல்லாம் நான் பாவிச்சேன். மேலோட்டமா உள்ளதுக்கு நான் பாவிச்சேன். சில கிரீம்லாம் வந்து நான் போடுவேன். அதெல்லாம் நான் ட்ரை பண்ணுவேன். அந்த நேரத்துல என் மனநிலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, என்னோட ட்ரெஸ் நான் போட்டு போறது, எதுவுமே நான் சரியா உடுத்த முடியாது வியாபாரத்துக்கு போம்போது. ஏன்னாக்கா, முழு கை வரைக்கும் நான் போட்டு ஆகணும். எல்லாமே தெரியும். கால்லயும் வந்து எல்லாமே நான் வந்து ஃபுல்லா மூடி ஆகணும். தலையிலயும் எனக்கு நெறையா இருந்துச்சு. அப்ப அந்த மாரி நான் வந்து தூடம் போட்டுக்குவேன். சில நேரத்துல வந்து எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஆனா நம்ம மனநிலை வந்து அந்த நேரத்துல வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருக்கும். ஆனா ஒண்ணே ஒண்ணு தான் நான் என்ன நெனச்சேன்னா, இந்த நிலையும் மாறும். நான் கண்டிப்பா இத தாண்டி வருவேன். அந்த மன உறுதி வந்து எனக்கு இருந்துச்சு. அதே நேரத்துல 100% நான் வந்து பாத்தீங்கன்னாக்க, எம்.ஏ. வைட்டமின்ஸ் மேலயும், என் மேலயும் நான் நம்பிக்கை வச்சேன். எந்த ஒரு யார் நெகட்டிவ் சொன்னாலும் கேட்டுட்டு, நான் வந்து அத அப்பயே உட்டுருவேன். அடுத்து வந்து என்னன்னாக்கா, யார் என்ன சொன்னாலும் நான் வந்து என்னன்னாக்கா, என்னோட வைட்டமின்ஸ் மேல வந்து எனக்கு 200% நம்பிக்கை இருக்கு. அது நம்ம சரியான முறையில எடுக்கும்போது, அது கண்டிப்பா வேலை செய்யும் அப்படின்ட்டு நான் நம்பினேன். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, என்னோட வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட்டாவே நான் இருப்பேன். ஆ அதே வேளையில வந்து பாத்தீங்கன்னாக்கா, என்னோட டீம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்னோட அப்ளைனும் சரி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க என்னன்னாக்கா, ஆ உன்னொன்னு வந்து என்னோட வந்து இந்த பிரச்சனை எனக்கு இருந்தாலும், நான் வந்து எப்பவுமே வந்து அத பெருசா வந்து யோசிக்க கிடையாது. யோசிச்சாலும் அத பெருசா எடுத்துக்க கிடையாது. அடுத்தடுத்து என்னோட வியாபாரத்துல வந்து என்னோட கஸ்டமரே பார்த்தாங்க. நீங்க இப்படி இருக்கும்போது நீங்க வந்து செய்றீங்கனாக்கா, உண்மையிலேயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரேட் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல வந்து பாருங்க, நான் கடைசியா வந்து ஆ இந்த 2016ல வந்து இந்த பிரச்சனை எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்போது, நான் வந்து ஆரம்பத்திலேயே வந்து நான் ஒரு கோல் செட் பண்ணேன். இந்த வருஷம் அப்ப வந்து எம்.ஏ வந்து பார்த்தீங்கன்னா அனவுன்ஸ் பண்ணாங்க. 2016ல வந்து எம்.ஏ அனவுன்ஸ் பண்ணாங்க. மெடிட்டரேனியன் குரூஸ் வந்து குடுத்தாங்க. நீங்க அப்ப நான் பிளாட்டினமா இருந்தேன். ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினமா நான் கண்டிப்பா போகும்போது எனக்கு இந்த சேலஞ்சஸ் வந்துச்சு. ஆனா அதே நேரத்துல நான் வந்து இந்த மாரி நோய்வாய்ப்பட்டிருந்தாலும், அது நான் இப்ப ஒரு பக்கம் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, அ மனசுல ஒரு இதா இருந்தாலும், நான் இத அடைஞ்சே தீருவேன்னு நெனச்சு நான் வந்து ஒரு முடிவெடுத்து 2016ல வந்து நான் ஃபவுண்டர்ஸ் பட்டினம் முடிச்சேன். பாத்தீங்கன்னாக்கா, அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா, ஆ நான் வந்து நான் ஃபுல் டைமா அந்த வியாபாரம் செய்றேன்.
இந்த ஃபுல் டைமா இந்த வியாபாரம் செய்யும்போது என்னோட வருமானம் ஃபுல்லா வந்து எம்ஏ தான். அந்த 2016 வருஷ கடைசியில தான் நான் வந்து ஒரு பிராண்ட் நியூ ஹல்டிஸ் வாங்கியிருந்தேன். அதையும் நான் பார்க்கணும் இல்லையா? அப்ப இது எல்லாம் என் மனசுல வச்சிருந்தேன். நான் வந்து கண்டிப்பா நான் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். அதே நேரத்துல இந்த நோயில இருந்து நம்ம விடுதலை என்ன சொல்லுவாங்க? வெளிய ஆகணும்ன்ற வெறித்தனம் என் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. அதே போல நான் மெடிக்கல் குரூஸ் நான் வந்து குவாலிஃபை பண்ணேன். அதே மாரி இப்ப வந்து எம்.ஏ வந்து என்ன குடுத்திருக்காங்க, 50 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஸ்பெயின் மெட்ரிட் குடுத்திருக்காங்க. ஆமாவா? இல்லைங்களா? கண்டிப்பா என்னால முடியும்போது உங்களாலயும் கண்டிப்பா முடியும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஆ என்ன நான் என்ன சொல்ல நான் விரும்புறேன்னாக்கா, நெறைய பேர் வந்து நம்ம சில நோய்கள் வரலாம். அதனால வந்து நம்ம மனசு உடைஞ்சிடக்கூடாது. அத தாண்டி வருவோன்ற பாசிட்டிவ் மைண்ட் செட் கண்டிப்பா இருக்கணும். ஆ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா, வைட்டமின்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் சில பேர் சொல்லுவாங்க. சில டாக்டருங்க எடுக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பாடிய வந்து நம்ம தான் ரீட் பண்ணணும். ஏன் சொல்றேன்னாக்கா, வைட்டமின்ஸ் வந்து சாப்பாடு தான். ஆள முந்தியா சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? உணவே மருந்து, மருந்தே உணவு. அதே போல தான். நம்மளோட வைட்டமின்ஸ் எல்லாமே உணவு வகைகள் தான். அத எடுக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு அசம்பாவிதமோ, எதுவுமோ ஆகப் போறதில்ல. அத நம்ம முழுசா நம்பணும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு நம்ம உடம்பு நல்லா பாத்துக்கிட்டா தான் நம்ம உடம்பு நம்மள பாத்துக்கும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா. ஏன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அப்படின்னு தான் நான் எப்பவுமே பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க. இன்னொன்னு ஆரம்பத்துல நம்ம சில மிஸ்டேக் செஞ்சிருக்கலாம். நம்ம லைஃப் ஸ்டைல மாத்தலாம். மாத்தி ஆகணும். ஏன்னாக்கா நம்ம இரவுல எப்படி சாப்பிடுறோம் எஸ் எ லீடர் நான் அத வந்து உணர்ந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நான் ஃபாலோ பண்றேன். என்ன வந்து ஓவர் வெயிட்ட வந்து நான் குறைச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வைட்டமின்ஸ் தான். இன்னொன்னு நம்மளும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் இல்லைங்களா? அதனால நான் வந்து முதல்ல நான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்குன்னு சொல்லிட்டு, நான் வந்து வைட்டமின்ஸ் சரி, என்னோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நான் மாத்த ஆரம்பிச்சேன். சரியானது. இரவுல வந்து எப்படி நம்ம சாப்பிடுறது? மார்னிங்ல நம்ம என்ன எடுக்கணும்? அ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றது வந்து கட் புரோட்டீன் தான். டோட்டலி நான் இப்ப சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, காலையில என்ன சாப்பிடணும்? கட் புரோட்டீன் தான். மிந்திலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, எல்லாமே வந்து நான் வந்து ஒரு ஃபுடி டைப். நெறைய சாப்பிடுவேன். விதவிதமா சாப்பிடுவேன். ஃபுட்னா எனக்கு அவ்ளோ பிடிக்கும். ஆனா, இப்ப எல்லாமே வந்து என்னோட ஹெல்த்துக்காக மாத்த ஆரம்பிச்சேன். நீங்க முடிஞ்ச ஒரு போன தடவ பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு ஃபவுண்டர்ஸ் பத்தின பேசினாரு இல்லைங்களா? ஆ ஃபாரிக் நெனைக்கிறேன் அவரு பேரு. அவரு எப்படி இருந்தாருன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவரு பேசினாரு பாருங்க. அவரு வந்து 12 ரொட்டி சென்னை சாப்பிட்டேன். இதெல்லாம் அவர் நெறைய ஷேர் பண்ணாரு. ஆனா அதே மாதிரி நான் சாப்பிடல. பட் என்னன்னாக்கா, விருப்பப்பட்ட போல நான் சாப்பிட்டுறணும். நைட்டா இருந்தாலும் சரி, அந்த மாரிலாம் ஒரு கான்செப்ட் வந்து இருந்துச்சு. அப்புறம் ஏபிஓ கூட போய் வெளிய மீட்டிங் முடிஞ்சு சாப்பிட்டு அதெல்லாம் நான் மாத்துனேன். மாத்திட்டு இப்போ வந்து ஒரு முறையான ஒரு பிளான் அது நான் கொண்டு வந்தேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ப போய் ஒருத்தவங்கட்ட வைட்டமின்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி, நம்ப வந்து எப்படி இருக்கணும்ன்றத வந்து, நான் வந்து அ உதாரணமா எடுத்துட்டு இப்ப வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா, எக்சர்சைஸ். நமக்கு வந்து கடவுள் வந்து 24 மணி நேரம் குடுத்திருக்காரு. நமக்காக நம்ம வந்து எக்சர்சைஸ் கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா பண்ணணும். நான் வந்து நம்ப மாட்டீங்க. இன்ன வரைக்கும் ஃபுல் டைம் தான் வியாபாரத்துல நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுருவேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சுட்டு, வீட்டுக்கும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க. எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு, என்னோட ரொட்டீன் கண்டிப்பா செய்வேன். யாருக்காகவும் என்னோட எக்சர்சைஸ் டைம வந்து நான் விட்டுக் கொடுக்கவே மாட்டேன். அந்த டைம் வந்து நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன். அதே நேரத்துல பாசிட்டிவ் மைண்ட் செட்டா நெறைய லீடர்ஸோட கைட்னஸ் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். அதனால வந்து இப்ப நான் வந்து சந்தோஷமாவும் இருக்கேன், ஆரோக்கியமாவும் இருக்கிறேன். அதே நேரத்துல என்னோட என்னோட லீடர்ஸ்க்கு நான் ஒரு குட் லீடரா இருக்கிறேன். சரிங்களா? அதே நேரத்துல என்னால முடியும்ன்றபோது, கண்டிப்பா உங்களால முடியும். ஆ சொல்லிட்டு நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வாவ்! தேங்க் யூ சோ மச் மரியா. அடேங்கப்பா! எவ்ளோ விஷயம் இன்னைக்கு நம்மகிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓ மை காட்! அவங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய பாராட்டு குடுங்க, பூக்கள் குடுங்க, வாழ்த்து சொல்லுங்க. ஃபேன்டாஸ்டிக். அவங்களோட ஜர்னி பாருங்க. இன்னைக்கு அந்த மாரி இருந்தும், அவங்க மீட்டிங் போயிருக்காங்க. ஆ இன்னும் நெனைக்கிறேன் இன்னும் நெறைய படம் இருக்கு. ஒரு செமினார்ல கூட மரியா பேசியிருக்கிறாங்க. அப்படியே மூடி அவங்க ஃபேஸே தெரியாது. அந்த மாரி போய் மீட்டிங்ல தொங்கல்ல உட்காந்து, "எனக்கு இந்த வியாபாரம் வேணும். இந்த வியாபாரம் நான் கண்டிப்பா இத நான் வெற்றி அடையணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விடாமுயற்சி பாருங்க. அவங்களோட பாசிட்டிவிட்டி பாருங்க.
அவங்களோட தன்னம்பிக்கை பாருங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த பாருங்க இந்த 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 படம் பாருங்க. இது கூட உங்க ஃபேஸ் தெரியுது. இன்னொரு படம் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு. ஸோ இந்த மாரி நேரத்துல அவங்க மனநிலை பாருங்க. ஓகே மரியா, நான் உங்கள கேட்கிறேன் மரியா. இந்த மாரி சமயத்துல நீங்க மீட்டிங் போற சமயம் நீங்க நெனச்சிருந்தா, நீங்க வீட்லயே இருந்திருக்கலாம். இப்படி எல்லாரும் கேட்பாங்களா? நம்மள பார்ப்பாங்களா? ஐயோ! வெட்கமா இருக்குமேன்னு நெனச்சிருக்கலாம். எப்படி இதெல்லாம் தாண்டி நீங்க போய் இந்த வியாபாரத்தையும் நான் செய்யணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு மரியா? ஓகே. எனக்கு வந்து அ மொத பிரையாரிட்டி எப்பவுமே எம்.ஏ.க்கு தான் குடுப்பேன். எம்.ஏ.க்கு அடுத்து தான் மத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதே நேரத்துல வந்து அ எனக்கு வந்து அச்சீவ் பண்ணணும். என்னோட வாழ்க்கை தரத்த மாத்தணும். அ முடியுமா? முடியாதான்றத வந்து இன்னொரு விஷயம். 2வது வந்து வேணுமா? வேண்டான்றது தான் நம்மளோட முக்கியமான விஷயம். எனக்கு வேணும். இந்த வியாபாரம் ம். வேணும். என் வாழ்க்கை தரத்த நான் மாத்தணும். நெறைய பேர் சொன்னாங்க, "இந்த மாரி எப்படி வெளிய போறீங்க?" ஏன்னா ம். சொரியாசிஸ் வந்து ஒரு காலமும் யாருக்கும் ஒட்டாது தான். ஆனாலும் சில பேர் நம்மள வந்து ஆ பயப்படுவாங்க நம்ம கூட மிக்ஸ் பண்றதுக்கு. ஆமா. அந்த விஷயத்துல வந்து நான் ரொம்ப லக்கி என்னன்னாக்கா, என்னோட ஏவி யாருமே அப்படி நெனைக்கல. பட் எல்லாரும் நம்ம அப்படி வந்து நெனைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. ஆனா, ஆமா. அந்த மாரி இருக்கும்போது நான் எத பத்தியும் நான் பாதர் பண்ணல. வாவ்! தேங்க் யூ மரியா. தேங்க் யூ சோ மச். ஓகே பாருங்க, இன்னைக்கு மரியா ஷேர் பண்ணதுல நெறைய விஷயம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம். அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா? ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். ஆனா இன்னைக்கு ரொம்ப பேர் எவ்ரி டே இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் கோ த்ரூ பண்றாங்க. இன்னொன்னு அவங்க சொன்னாங்க, குடல் குடல் சுத்தமா இல்லன்னா இந்த மாரி தோல் வியாதி நமக்கு வரும். அப்ப அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா? அவங்களோட ஃபுட் ஹேபிட் ஒரு டைம்ல மீட்டிங் முடிஞ்சோனே சாப்பிடுறது, லேட்டா சாப்பிடுறது, விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிடுறது, அப்படின்னு ஒரு கணக்கு இல்லாம சாப்பிடுறதும் வந்து இன்னைக்கு நம்ம குடலுக்கு நல்லதில்ல. அப்ப குடல் வந்து ஆரோக்கியமா இல்லன்னா, நம்மளோட இம்யூனிட்டி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அப்படியே கீழ இறங்கிட்டே போகும். அப்ப இந்த மாரி சொரையாசிஸ்லாம் வர்றதுக்கு ஒரு காரணம், நம்ம பாடியில நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பலவீனமா இருக்கிறது ஒரு காரணம். ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய ஃபுட்டும் நீங்க இனிமே இப்ப வந்து அவங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு வந்து அவங்க பார்த்து பார்த்து சாப்பிடுறாங்க. தேவையுள்ளது ஒண்டி சாப்பிடுறாங்க. இன்னைக்கு கட் புரோட்டீன் எடுக்குறாங்க. கட் ரிசெட் எடுக்குறாங்க. இன்னைக்கு இவ்ளோ விஷயம் அவங்க லைஃப்ல நடந்திருக்கு பாருங்க. ஸோ இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னாங்க, "ஐ ரீட் மை பாடின்னு" சொன்னாங்க. அவங்களே அவங்க உடம்ப படிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் வந்து அப்படி நினைக்கிறதே இல்ல. அவங்க பாட்டு வச்சு விளாசுறது. பார்க்கறதெல்லாம் சாப்பிடுறது. எத்தன மணிக்குன்னு கணக்கு பார்க்கறதில்ல. ஒரு வாட்டி தண்ணி குடிச்சுட்டா, இன்னொரு கூட்டாளி கூப்பிட்டா திருப்பி போய் தண்ணி குடிக்கிறது, திருப்பி போய் சாப்பிடுறது. இந்த மாரி ஒரு அளவு இல்லாம வந்து சாப்பிடுறது. ஒரு காரணம் நமக்கு வந்து இன்னைக்கு குடல் வந்து பழுதாவறது. அ ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்க, அவங்க சொன்னாங்க தண்ணி ரொம்ப முக்கியம். அவங்க வந்து ஈஸ்ட் ஸ்ப்ரிங் வீட்ல மாத்துறேன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க வந்து நண்பர்கள்லாம் வெளிய பார்த்து, இந்த மாரி யாரும் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 நீங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒண்ணு குடல், இன்னொன்னு அவங்க வீட்ல இருக்கிற தண்ணி. என்ன தண்ணி குடிக்கிறாங்க? அப்ப ஈஸ்ட் ஸ்ப்ரிங் தண்ணீல மினரல்ஸ் இருக்கு. அப்ப அந்த மினரல்ஸ் சுத்தமான தண்ணி வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கு. ஓகே. ஸோ அப்புறம் இம்யூனிட்டி அவங்களுக்கு வந்து நல்லா பூஸ்ட் பண்ணணும்னா, உடம்பு பழைய நிலைக்கு அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுருச்சு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நேரத்துல ரொம்ப பேர் ரொம்ப சோர்ந்து போயிருவாங்க. ஆனா இந்த மாரி நேரத்துல தான் அவங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க. 2016ல எம்.ஏ அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வருஷம் நான் கண்டிப்பா மெடிட்டரேனியன் குரூஸ் குவாலிஃபை பண்ணணும். ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் முடிக்கணும் அப்படின்ற அவங்களுடைய வேகம், அவங்களுடைய விவேகம், அவங்களுடைய மைண்ட் பாசிட்டிவான ஒரு வில் பவர் தான் வந்து இன்னைக்கு அவங்கள ஜெயிக்க வச்சிருக்கு. ஸோ வி ஆர் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ மரியா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ணுன இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு வந்து பார்த்திருக்கிறவங்க, அவங்க வந்து எடுத்துட்டு கொண்டு போயி, இது அவங்கள சார்ந்தவங்க, அவங்களோட ஃபேமிலி, அவங்க நண்பர்களுக்கு கண்டிப்பா அவங்க போய் சேர்ப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நியூட்ரலைட்ன்னு எடுத்துக்கிட்டா உணவு தான். உணவே மருந்துன்னு நம்ம வந்து சொல்றோம். இன்னைக்கு வந்து நம்ம சாப்பிடுற உணவு ரொம்ப கலப்படம் ஆயிருச்சு. ஸோ அதனால இன்னைக்கு சாப்பாடும் பார்த்துக்கணும். தூக்கத்த பத்தி சொன்னாங்க. அவங்க 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிரணும்னு சொன்னாங்க. எக்ஸர்சைஸ் பத்தி சொன்னாங்க. பாருங்க நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம பேசுறோம். இந்த 5 மேஜிக் எப்பவும் நம்ம பேசுவோம் இல்லையா? எக்ஸர்சைஸு, தண்ணி, ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு, நியூட்ரிஷன். ஓகே. அப்ப இந்த 5 விஷயமும் இன்னைக்கு அவங்க பேசுனாங்க.